ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பயங்கர புயலுங்க, பயங்கரமாக மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மழை நாங்கள் நைட்டு என்ன சமைக்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறீங்க. மழை கொஞ்சம் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்ட போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா வானம் வந்து கருக்கில் கட்டிட்டு இருக்கு. காலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து மழை பெய்யலை. எப்போ ஸ்கூல் லீவ் வராங்களோ அப்போலேருந்து மழை பெய்ய மாட்டேங்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 ஆயிடுச்சு. இப்போ நைட்டு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். கடையில் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சவுத்துன மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தக்காளி அப்படியே பச்சி மாதிரி தொக்கு அந்த மாதிரி வந்து கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வந்து வாங்கினோமா அதை வந்து பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து விட்டாச்சு. வெங்காய தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படின்னா இப்போ எல்லாம் தேங்காய் எல்லாமே எடுத்து டேபிள் இருக்குங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு. ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து பொரியல் வர மாதிரி வேக வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மாவு வந்து தீர்ந்து போச்சு. சரி மாவு வந்து தீர்ந்தனால வந்து அரிசி உரைச்சலாம்னு சொல்லிட்டு அரிசி வந்து காலையில் வந்து ஊற வச்சுட்டேன். அதுன்னு போய் ஆட்டை கொடுக்கணும். ஆட்டினா அவன் வந்து ஆட்டி வச்சுருவாங்க. மழை வரத்துக்குள்ளே இந்த வேலை வந்து பண்ணணும். மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்லாம். உங்களையும் வந்து இந்த செங்கல் புயல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களையும் இப்படி தான் புயல் வந்து மழை பெஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஊர்லேயுமே மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கள் ஊர்லேயும் வந்து மழை பெய்யுது, உங்களையும் பெய்தல் என்ன சொல்லுங்கள். 10 நாள் நல்லா நீ வந்துச்சு. சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா அதையும் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போலாம் ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா வந்துருதுங்களா. அதனால் வந்து தண்ணி காலியாக தண்ணிலாம் வந்து நான் பிடிச்சி வச்சுருவேன். பச்சை கலர் கூட தான் ஹைலைட். அது மஞ்சள் கலர் இருக்குது, அந்த பச்சை கலர் எடுப்பாக இருக்குது. சரி என்னென்ன போட்டீங்க? எண்ணெய் ஒன்று ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன். ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு கொஞ்சம், காஞ்ச மிளகாய், அப்புறமேட்டு சில்லி இந்த ரெட் கலர் வர்றதுக்கோசரம் அந்த காஷ்மீர் சில்லி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். அந்த ரெட் கலர் தெரியறதுக்கோசரம் நேச்சுரல் கலர் இருக்கிறது. மஞ்சள் பொடி போட மாட்டேங்க? மஞ்சள் பொடி போட மாட்டேன். மஞ்சள் பொடி கலர் மாதிரி போயிடும். என்னோடைய தக்காளி வச்சு இப்படித்தான். ஆமாம். இப்போ அவ்வளோதான். இது அவ்வளோதான். உப்பு போட்டுட்டேன். வணங்கிடுச்சு. ஒரு 5 விசில் விட்டு அப்படி கரைச்சி விட்ருவேன். சிம்பிள். ஆமாம். தொக்குக்கு பதிலாக சாப்பாடு கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதுவும் தொக்கு மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குதா, அப்படியே பேஸ்ட் மாதிரி அள்ளி வச்சு கேஸ் மிச்சம் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கோசரம் தான் வேலையும் குயிக்காக முடிஞ்சிருக்கு. அதனால 4-5 விசில் விட்டு நல்லா வெந்தும் போயிடுது. அது நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா வெந்து போயிடும். இது வந்து இந்த எருமாடு தூள் மாதிரி. ஆமாம். இது 5 கிலோ எல்லாம் விலையடிச்சு பரவாயில்ல. அக்கடான்னு கிடக்குது பாரு. ஆமாம். 5 கிலோ வாங்கி வச்சுட்டா எப்போ தீவிர தெரியல. ஆமாம். தக்காளி வச்சு தக்காளி சோறு மாற்றி வேண்டியதான். அவ்வளோதான். அதனால இது போட்டாச்சு. ஓகே. இப்போ மூடி வேணுங்களா? மூடி வளைக்குது. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதில் விசில் விடணும். விசில் விட்டுடலாம். ஆஃப் பண்ண வணங்காது. சரி. அது லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுறாங்க இல்லையே? ஆமாம் ஆமாம். அதை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். ஒரு 5 விசில் விட்டா தக்காளி பச்சி. ஆமாம். ஒரு கடைஞ்சிட்டா ரெடி ஆயிரும். விசில் அதில் போட்டேன். இது வராது. இன்னும் உருளைக்கிழங்கு மசியல் செய்யணும். இன்னும் கூழ் காய்ச்சணும்.
பார்த்தா வந்து எனக்கு வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிறதுன்னு சொன்னாங்க. அது சும்மா ஒரு ஒரு 2, 3 ஸ்பூன் எடுத்து ஒரு நேரத்துக்கு மட்டும் 2 டம்ளர் மட்டும் வந்து காய்ச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து சுடுதண்ணி வச்சுட்டு வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த கூழ் வந்து ஏற்கனவே தண்ணியில் வந்து அந்த பொடி வந்து கலக்கி வச்சுட்டு வந்து சேர்த்திக்குவாங்க. அப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு அவங்க வந்து குடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிக்கு வந்து உருளைக்கிழங்கு புல் வந்து கடிச்சிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதில் கூழ் காய்ச்சிட்டு அவங்க வந்து உருளைக்கிழங்கு புல் வந்து கடிச்சிக்குவாங்க. அதுக்கு நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னும் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணணும். சாப்பாடு வந்து வெந்துருச்சு. தக்காளி பச்சி வந்து விசில் அடங்கிடுச்சு. அது எடுத்து கடையணும். விசில் அடக்கூட சொல்லி வச்சாச்சு. அதுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா அந்த கூழ் வந்து காய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து கொதிக்கணும் இல்லையா, கெட்டி ஆகணும். அந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சோம்னா அது பாட்டு வந்து கொதிச்சிட்ருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொருள் வந்து பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறோம் அவங்க ஸ்டைலில். பார்த்திங்கன்னா ஒரு வானில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, காரத்துக்கு எப்போ வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 4, 5 வெங்காயம் தான் இருந்துச்சுங்களா, அதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்தியாச்சு. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். எங்களுக்கு வேணால் பச்சை மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. வரமிளகாவை பொறு வந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஓரளவுக்கு வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெயிலே வந்து அந்த மிளகாய்த்தூள் வந்து அத்தை சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசம் போல நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ அந்த தக்காளி பச்சை பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்து விசில் வந்துருச்சு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மேலே எண்ணெய் பண்ணி தக்காளி பச்சி பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. ஏன்னா கரெக்டாக தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோம்னா நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு, தக்காளி பச்சி சாப்பாடு கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையுமே வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கடைஞ்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. நல்லா வந்து தக்காளி நல்லா விசில் விட்டனால நல்லா மஞ்சிக்கிச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மத்து போட்டு நல்லா வந்து நைஸாகிடுது. தொக்கு மாதிரி பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் முழுசு முழுசாகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விசில் விட்டு பண்ணோம்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா போட்டு வணக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அத்தை வந்து கையில் நசுக்கி விட்டு வந்து போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கையில் நசுக்கினா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்குவாங்க. ஒரு பேர் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியும் போடுவாங்க. அது மாதிரி வேணாம் வேக வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வந்து போட்டாச்சு. இதுவுமே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டால் அது ரொம்ப தனி டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கையிலே வந்து பெசஞ்சு அட்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சொல்லி விட்டாச்சு. ஏன்னா கிழங்குலையும் உப்பு போட்டு வேக வச்சுருப்பாங்க. வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைனா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அந்த மசாலாவோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் தூள் போடாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கு பார்த்திங்களா, அந்த வந்து செஞ்சாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த கறி மசாலா தூள் செட்டிநாடு கறி மசாலா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கிறோம். அதையும் போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும். இது தண்ணி எதுவுமே இருக்காது இல்லையா, உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு போட்டனால டக்குன்னு வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் கிட்டிட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்ட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து கிழங்குல ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து தொட்டுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டப்போ நல்லா ஒரு டைம் கிளறி விட்டோம்னா நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு பொருள் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளேட் எங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. எல்லாம் கிழங்கு புல்னாவே ஒரு மாதிரி தனி டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா போடலாம் தான் பார்த்தோம். போண்டா வந்து நேற்று பழக்கடைச்சதுனால போண்டா வந்து போடவே இல்லை. ஆனால் வந்து பொரியலாக வந்து பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் தூள் வந்து போட்டுடலாம். தேங்காய் தூள் வந்து போட்ட பிறகு அது நல்லா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நல்லா தேங்காய் போட்டப்போ பார்த்திங்கன்னா அந்த கிழங்கோட கலரும் அந்த தேங்காயோட கலரும் சூப்பராக ஹைலைட்டாக இருந்துச்சு. நல்லா ஒயிட் அண்டு லைட்டு வந்து எல்லோ கலர் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ போட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம கிழங்கு பொருள் ரெடி, தக்காளி பஜ்ஜி ரெடி, சாப்பாடு வடிச்சு விட்டாச்சு. கூழ் வந்து அதை ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இப்போ தான் மாவு வந்து அரிசி வந்து ஆட்டை கொடுத்தோம்னா அதையும் போய் வந்து வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மழை வர மாதிரி இருக்கும். சொல்ல நல்லா வந்து ரொம்ப கருத்து கட்டிடுச்சு. பயங்கரமாக வந்து க்ளவுடியாக இருக்குது, பயங்கர குளிராக இருக்குது. அந்தளவுக்கு வந்து நல்லா பனி பெய்யுது. கார்த்திகை மாதம் இல்லையா, நல்லா வந்து குளிர் அடிக்குது.
இப்போ ஸ்கூல் வந்து லீவ் விட்டனால இந்த குட்டி ஸ்வீட்டில் வச்சுட்டு நம்மளால் கண்டிப்பாக அடக்க முடியவே இல்லை. அந்தளவுக்கு அடம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சொன்ன பார்த்தீங்கன்னா கூழ் பார்த்தீங்கன்னா அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குது. என்ன சூடாக செஞ்சாலும் மழையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஜில்லுன்னு போயிடுது. சூடு சீக்கிரம் ஆறிடுது. இப்போலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேனே போடுறதில்ல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து குளிருது. நம்ம தக்காளி பச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடைஞ்சிட்டேன். நல்லா உப்பு காரம்லாம் சூப்பராக நல்லா வந்து மஞ்சள் போடாமல் தக்காளி கலரோட அப்படியே விட்டாச்சுங்களா. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கில் வந்து கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரமும் வளைக்க முடிச்சிட்டா நம்மளோட சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7:30க்கு நாங்கள் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். அப்போ தம்பிக்கு ஹோம்ஒர்க்கும் இல்லை. எல்லாம் லீவ் விட்டனால எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து முடிச்சிட்டாங்க. சன்னால் லீவு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடையிலேருந்து அவங்களும் வந்துட்டாங்க. கடல வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் வந்து கொண்டாந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா சூடான சாதம், சூடான சுவையான சாதம்னு சொல்லலாம். சுவையாக வெள்ளை சாப்பாடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பஜ்ஜி. நல்லா சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி. அப்போ நம்மளோட கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு போல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஆளுக்கு பிளேட்டை வந்து சாப்பிட்டு சமைச்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து கூழ் வந்து ரெடி பண்ணிட்டோமா, அது ஒரு புத்தில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து காலைல சாப்பிடுவாங்க. அதுக்கு இலை கொடுப்பாங்க. அந்த இலையை பார்த்திங்கன்னா இருக்குது. அது இலையை சாப்பிட்டுலாம் சொல்லிட்டாச்சு. அப்போ கடையிலேருந்து பார்த்திங்கன்னா ரசம், புளிக்குழம்பு, சாம்பார், பாயாசம் இது 4 பொட்டணும் விட்டுருந்தாங்க. பாயாசம் நான் எப்பவுமே நான் தான் வந்து குடிச்சிடுவேன். வந்து சாம்பார், புளிக்குழம்பு, ரசம்லாம் வேஸ்ட்டாக பண்ண முடியும். அதனால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கேட்டு சொல்லிட்டோம். நீ நைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதுதான் டின்னர். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.